ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சியாட்டில் ஜூவில் பார்த்த விலங்குகளோட பார்ட் 2 பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னால் பார்ட் 1 நிறைய விலங்குகளை பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை பார்க்காதவங்க இது கூட நான் ஐ பட்டனில் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அரிய மற்றும் பிரம்மாண்டமான உயிரினத்தை நேரில் பார்க்க போகிறோம். இதோ இவர்தான் உலகின் மிகப்பெரிய பல்லி இனமான கொமோடோ டிராகன். பார்க்கவே ஏதோ டினோசர் காலத்து உயிரினம் மாதிரி பயங்கரமாக இருக்குதில்ல. இங்கே இருக்கிற தகவல் பலகையை பார்த்தீங்கன்னா இதை பற்றி சில ஆச்சரியமான விஷயங்கள் தெரியுது. இவை நீளத்தில் சுமார் 10 அடி வரை வளரக்கூடியவை. எடை 150 கிலோவுக்கு மேல் இருக்கும். இது பிரம்மாண்டமான உயிரினங்கள் இந்தோனேஷியாவின் சில தீவுகளில் மட்டும்தான் இயற்கையாகவே வாழுது. இவங்களுக்கு வாசனை உணர்வு ரொம்ப அதிகம். பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இறைச்சியோட வாசனையை கூட இவங்களால துல்லியமாக கண்டறிய முடியும். இவங்களோட பற்கள் ரொம்ப மாதிரி கூர்மையாக இருக்கும். இவங்களோட எச்சில்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் இரையை பலவீனப்படுத்தி வேட்டையாடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இவங்க ரொம்ப ஆபத்தான உயிரினங்கன்னு சொன்னாலும் இப்போ இவங்க அழிந்து வரும் இனங்கள், அதாவது என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் பட்டியலில் இருக்காங்க. காலநிலை மாற்றம் மற்றும் உணவு பற்றாக்குறை உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? இந்த டிராகன் குட்டிகள் வளர்ந்து பெரிசாகிற வரைக்கும் மற்ற டிராகன்களிடமிருந்து தப்பிக்க மரங்கள் மேலேயே தான் தங்கி இருக்குமாம். எவ்வளோ புத்திசாலிங்க பாருங்க. நிஜமாவே இந்த கொமோடோ டிராகனை நேரடியாக பார்க்கறது ஒரு வேற லெவல் அனுபவம். இயற்கையோட இந்த அற்புதங்களை நாம் பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம மெதுவாக நடந்து அடுத்த விலங்கு என்னன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். அடுத்ததான் நம்ம எங்கே போனோன்னா மிருகக்காட்சி சாலையோட இன்னொரு பகுதிக்கு போயின்னு இருக்கோம். இயற்கையின் மடியில் சில மரங்கள் செடிகள் எல்லாம் ரசித்து முடித்த பிறகு ஒரு வித்தியாசமான விலங்கை பார்க்க போகிறோம். இதோ பாருங்க, இவர் தான் ஸ்பாட்டட் ஹயனா. ஆனால் என்ன பண்ணுறது, வந்த நேரமோ என்னமோ நம்ம ஆள் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார். இவரை பார்க்கவே ரொம்ப அமைதியாக இருக்கார் இல்லை? இவர் தூங்கினாலும் இவரை பற்றின சில ஆச்சரியமான தகவல்களை இங்கே இருக்கிற போர்டில் இருந்து நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன். ஹைனாக்கள் வெறும் துப்புரவு பணியாளர்கள் மட்டும் கிடையாது, இவங்க மிகச்சிறந்த வேட்டைக்காரங்களும் கூட. இவங்களுக்கு லாஃபிங் ஹைனான்னு ஒரு பேருண்டு. இவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு விதமான சத்தத்தை எழுப்புவாங்க. ஆனால் அது மகிழ்ச்சியில் வர்ற சிரிப்பு இல்லை, அவங்களுக்குள்ள தகவலை பரிமாறிக்கிற ஒரு விதமான சத்தம். இவங்களோட தாடை அமைப்பு ரொம்ப பலமானது. எவ்வளவு கடினமான எலும்புகளை கூட இவங்களாலே எளிதாக உடைச்சு சாப்பிட முடியும். ஹைனாக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. இவங்க ஒரு பெரிய கூட்டமாகத்தான் வாழ்வாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு பெண் ஹைனா தான் தலைவியாக இருக்குமா. சுவாரஸ்யமாக இருக்குல்ல? பாருங்க, இந்த நேரத்தில் இவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்க்கறது கூட ஒரு தனி அழகுதான். இந்த மாதிரி விலங்குகளை பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போம்ல. ஆனால் இயற்கையோட சமநிலையை தக்க வைக்க இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். இந்த தூங்கும் அழகனை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம இனி மெதுவாக நடந்து அடுத்த விலங்கை பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஜூவில் ரொம்ப த்ரில்லான பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது காட்டின் ராஜா சிங்கம். அந்த கம்பீரம், அந்த நடை உண்மையிலேயே தனி அழகுதான். அங்கே பாருங்க, ஆண் சிங்கம் எவ்வளவு அமைதியாக சுற்றி பார்த்துட்டு தூரமாக போய் உட்கார்ந்துருக்குன்னு. ஆனால் அந்த பெண் சிங்கம் இப்போ எதையோ கவனிச்சுட்டு நம்ம பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்பா, என்ன ஒரு வேகம் பார்த்தீங்களா? அந்த லயனஸ் திடீர்னு கண்ணாடி பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு அடி அடிச்சிருச்சு. இதை பார்த்ததும் அங்கே இருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் மிரண்டு தான் போயிட்டோம். இது விளையாட்டா அல்லது எச்சரிக்கையான்னு தெரியல. ஆனால் அந்த நொடி நிஜமாகவே ரொம்ப த்ரில்லாக இருந்தது. இதனால தான் இந்த மாதிரி வன விலங்குகளை எப்போவுமே ஒரு பாதுகாப்பான தூரத்தில் இருந்து பார்க்கணும்னு சொல்கிறது. சரி, இந்த சிங்கங்களை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போம்.
சிங்கம்னு சொன்னாலே ஆண் சிங்கம் தான் வேட்டையாடும்னு நினைப்போம். ஆனால் உண்மை அது இல்லை. பெரும்பாலும் பெண் சிங்கங்கள் தான் கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடும். சிங்கம் மட்டும்தான் மற்ற பெரிய பூனை இனங்கள் மாதிரி இல்லாமல் குடும்பமாக ப்ரைட் அப்படிங்கிற கூட்டமாக வாழும். ஒரு சிங்கத்தோட கர்ஜனையை சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்க முடியும். இப்போ அந்த லயனஸ் செஞ்சது அவங்களோட ஆதிக்கம் அல்லது எல்லையை உணர்த்துற ஒரு செயலா கூட இருக்கலாம். நிஜமாவே இன்னைக்கு சியாட்டில் ஜூல ஒரு மறக்க முடியாத அனுபவம். காட்டின் ராஜாவையும் ராணியையும் இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அந்த லயனஸ் கண்ணாடியை அடிச்சதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து நம்ம மெதுவாக நடந்து என்ன விலங்குன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னால இதுவரையும் சொன்ன சியாட்டில் ஜூல நீங்கள் பார்த்த விலங்குல, அதாவது கொமாடோ டிராகன், ஹைனா, சிங்கம், இதில் எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவிடுங்க. அடுத்து ஒரு விசித்திரமான காட்சியைத்தான் பார்க்க போகிறோம். மேலே பார்த்தா காட்டின் ராஜா சிங்கம் கம்பீரமாக உலாவிக் கொண்டிருக்கு. ஆனால் சரியாக அதுக்கு கீழே இருக்கிற குட்டையில் பார்த்தீங்கன்னா வாத்துகள் அமைதியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீந்திக்கிட்டு இருக்கு. இயற்கையோட இந்த முரண்பாடு பாருங்களேன். ஒரு இடத்துல ஒரு பக்கம் பயங்கரம், இன்னொரு பக்கம் அமைதி. மேலே இருக்கிற சிங்கத்தை பாருங்க, அது ஏதோ யோசனையில சுத்தி பார்க்குது. ஒருவேளை கீழே நீந்திக்கிட்டு இருக்கிற அந்த வாத்துக்களை அது கவனிக்குதோ என்னவோ. ஆனா இந்த கண்ணாடி தடுப்பு அல்லது ஜூவின் அமைப்பு இவங்களுக்கு இடையில ஒரு பாதுகாப்பான எல்லையை உருவாக்கி வச்சிருக்கு. சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது இப்போ ஒரு ராஜாவை மட்டும் இல்லாம ஒரு பார்வையாளராகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வாத்துக்களை பாருங்க, அவங்களுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு கவலையே இல்லை. தங்களுடைய வேலையில எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. நீருக்குள்ளே ஒரு சின்ன உலகம், நீருக்கு மேலே ஒரு பெரிய வேட்டைக்காரன். இப்படிப்பட்ட சூழலையும் வாத்துக்கள் காட்டும் இந்த அமைதி உண்மையிலேயே ரசிக்க வைக்கிறது. இந்த காட்சி எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்குது. இயற்கையில எல்லா உயிரினங்களும் ஒரு இடம் இருக்கு. சிங்கம் தன் கம்பீரத்தோட மேலேயும் வாத்துக்கள் தங்கள் சுதந்திரத்தோட தண்ணீரிலும் வேற்றுமைகள் இருந்தாலும் இயற்கையோட சுழற்சியில எல்லாமே ஒரு பிணைப்போட இருக்கு. இந்த அழகான காட்சியை நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க அடுத்து நம்ம மெதுவா நடந்து அடுத்த விலங்கை பார்க்க போலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற உயிரினம் உலகத்திலேயே ரொம்ப உயரமான விலங்கு. அதுதான் நம்ம ஒட்டகச்சிவிங்கி. பார்க்கவே எவ்வளவு அழகா அமைதியா இருக்குல்ல. இந்த நீளமான கழுத்தை வச்சுக்கிட்டு இவங்க செய்கிற லூட்டிகளே தனிதான். நிஜமாகவே இவங்க இயற்கையோட ஒரு அற்புதமான படைப்பு. இந்த ஒட்டகச்சிவிங்கியை பற்றின சில ஆச்சரியமான தகவல்களை பார்க்கலாமா? இவங்களோட நாக்கு சுமார் 20 அங்குல நீளம் இருக்கும். அதுவும் கருப்பு அல்லது ஊதா கலந்த நிறத்தில் இருக்கும். இது வெயில்ல நாக்கு கருகாம இருக்க உதவுது. இவங்களோட கழுத்து இவ்வளவு உயரமா இருக்கிறதுனால மூளைக்கு ரத்தத்தை ஏற்ற இவங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த இதயம் தேவைப்படுது. ஆச்சரியமான விஷயம் என்னென்ன, இவங்க ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை தான் தூங்குவாங்களாம். அதுவும் பெரும்பாலும் நின்றுக்கிட்டே தான் தூங்குவாங்க. மனுஷங்க கைரேக மாதிரி ஒவ்வொரு ஒட்டகச்சிவிங்கியோட உடம்புல இருக்கிற ஸ்பாட்ஸு அல்லது புள்ளிகளும் தனித்துவமானது. வேற எந்த 2 ஒட்டகச்சிவிங்கிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இவ்வளவு பெரிய உடம்பு இருந்தாலும் இவங்க ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவங்க. இவங்களோட இந்த மென்மையான நடையும் அமைதியான பார்வையும் மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதியை தருது. இந்த சியாட்டில் ஜூ பயணத்துல இந்த உயரமான அழகனை நேரில் பார்த்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான அனுபவம் ஏற்பட்டது. நீங்களும் இந்த அழகான உயிரினத்தை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக ஆயிடுத்து. அதனால இனி அடுத்ததாக சுவாரஸ்யமான கொரில்லாக்களை எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.